ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் 12 ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன். அதாவது 18/10/2024 முதல் 15/11/2024 வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரக நிலையில் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது மேசத்தில் சந்திரன் இருக்கார், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போகிறேன். இப்போ சந்திரன் மேஷத்துலேருந்து இந்த மாதம் தொடங்குது. காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது. அந்த மேஷ ராசியிலேருந்து சந்திரனாகப்பட்டவர் இருந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் ஏற்படும், எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும், மக்கள் மேன்மையாக இருப்பார்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆன்மீகம், மருத்துவம், கல்வி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும். அதுக்கப்புறம் குருவோடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலிருந்து நிறைய பணப்புழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்குது. மணி ஃப்ளோயிங் நடக்கும், பண பரிவர்த்தனை, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும். இது இல்லாமல் அந்த கல்விகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை அதிகரித்து காணப்படும். புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில். ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார், துலாராசியில் நீசமாவார். இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை கொடுப்பதால் அரசாங்கத்தார் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெரிய பெரிய அதிகாரிகள், அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க, கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. வர்த்தகம், வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்க போகுது. ஏற்றுமதி, இறக்குமதி, பொருட்கள் வாங்குவது, விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும். இதுவும் அல்லாமல் அரசாங்கத்தின் மூலமாக முதலீடுகள் பெறப்படும். அண்டை நாடுகளிலிருந்து முதலீடுகள் பெறப்படும். வெளி மாநிலங்கள் மூலியமாகவும் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். நிறைய பணப்புழக்கங்கள் அரசாங்கத்துக்கு சேரும். அது மூலிமா பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க. இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது. பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும். ஐப்பசி மாதத்தில் தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும். ஏன்னா சூரியன் நீசப்பட்டிருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பிரியர். எல்லா சிவாலயங்களுமே அபிஷேகங்கள் நடக்கும். அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அன்னாபிஷேகம், வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்க போகுது. அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது. அத்தியாவசியமான பொருட்கள், மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது. மாநிலத்தால் வெளி மாநிலத்தவர் மூலிமா இங்கே அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தை நலம் சொல்லுவாங்க இல்லையா, கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தைகள் நலத்துறைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விஸ்தரிக்கப்படும். அந்த குழந்தைகள் நலத்துறை ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு செயல்பட போகுது. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் சிறார்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்காக அந்த துறையை மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும், யார் யார் கவனிக்கப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும். இவங்க 2 பேர் தான் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது எல்லாருக்கும், மக்களுக்கு. பஞ்சம்பட்டிலாம் தவிர்த்து நல்ல மழை பொழிய போகிறது. அது முக்கியமாக சொல்லணும். இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும். அது 12 ராசிகளோட பலன் சொல்ல போகிறேன். அதை பொதுவான பலன் தான் சொல்ல போகிறேன். கிரகங்கள் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்களுக்கு குருவோட பயிற்சியும் சரியில்லாமல் தான் இருக்குது. 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார். ராசியிலையும் செவ்வாய் இருக்கார். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குருவாகப்பட்டவர்களுடைய அந்த ஸ்தான ஆதிபத்திய பலன் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக இடம் மாற்றம் நிகழும். இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு இடம் சேஞ்ச் ஆவீங்க. ஒரு வீடு வாடகைக்கு இருக்கீங்க, ஒரு இடம் மாறும்.
இல்லை வீடு வாங்கி கட்டியிருந்துருப்பீங்க. அது கட்டி முடித்த உடனே இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு அந்த புது வீட்டில் போய் கொடுத்துன்னு போவீங்க. அது இல்லாமல் பாதியில் கட்டி முடிச்சிருப்பீங்க, அது ஃபினிஷ் பண்ணாமல் இருந்திருக்கும், அதையும் இப்போ முடிச்சிருவீங்க. ஸோ எந்த வகையில் அது அந்த இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்போ நல்ல விஷயம் தானே இது. அப்படி தான் இந்த மாதம் துவங்க போகுது உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுடைய முடிவுகள் தீர்க்கமான முடிவாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறனால அவருடைய குணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு ரொம்ப அவசரமான குணத்தை கொடுப்பார், ஒரு டென்ஷனான மனநிலையை உருவாக்குவார். இது மாதிரிலாம் பண்ணுவார். அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம் மூலிமா கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த மனை சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு தொல்லைகள் போகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, இப்போ அதான் முடிச்சிருப்பீங்க, சின்ன டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு வக்கீலை போய் பார்க்க வேண்டியிருக்கும், இல்லை ஒரு அலைச்சல் திருச்சலாக இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இதே தான் அந்த இடம் வாங்கி போட்டதுக்கும் நடக்கும். அதே மாதிரி வாகனங்கள் வாங்கும்போது கூட நீங்கள் சில அந்த இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக முறையாக இல்லாமல் இருக்கும், சில மிஸ் ஆகும். சிலது நீங்கள் புதுசாக அந்த டாக்குமெண்ட்டை மிஸ் ஆன டாக்குமெண்ட்டை வேலை புதுசாக வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். இது மாதிரிலாம் நடக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்போது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அந்த வகையில் நீங்கள் சரி பண்ணிக்கணும். குடும்பத்தில் எல்லோருடையும் ஒட்டி உறவாடுவீங்க, உங்களுக்கு ஆதரவு பெருகும். பெண்களுக்கு, மிதுன ராசி பெண்களுக்கு கணவன்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும், பார்த்து பார்த்து செய்வாங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலிமா நல்லது நடக்கும், மனைவி மூலிமா நடக்கும், தாய் சகோதரி இது மாதிரி வகையில் கூட நல்லது நடக்கும். திடீர்னு ஃபோன் பண்ணி, சகோதரி ஃபோன் பண்ணி, என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், இந்தா என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. எல்லாமே அந்த காலகட்டங்கள் வரும்போது தான் அதுக்குண்டான பலன்களும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலவரம் தான் இருக்கும். அது எப்படின்னா, இந்த வேலை கிடைக்காம, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல், உத்தியோகம் சில பேர் கிடைக்காம இருக்கும். சில பேருக்கு பிடிச்ச உத்தியோகம், அதாவது நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அது மாதிரி வேணுன்றவங்க முதல்ல ஒரு உத்தியோகத்தில் போய் இருந்துங்க, அந்த வெயிட் பண்ண வேணாம். ஒரு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் தேடிட்டு வந்தீங்கன்னா உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது. அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கணும்னு சொல்கிறது. ஜோதிடம் பார்க்கும் பொழுது ஜோதிடர்கள் எல்லாருமே உண்மை தான் சொல்லுவாங்க. இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஜோதிடம் உண்மை, ஜோதிடர்கள் பொய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா ஜோதிடங்களும் அப்படி கிடையாது. அவங்கவுங்க கண்டிப்பாக இந்த துறைக்கு வரவங்க ஜோதிடம் தெரியாமல் இந்த துறையில் நிலைத்து நிற்பது முடியாது. ஒருத்தங்க ஜோசியர் ஆகுறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, இது பெரிய விஷயம். ஜோதிடம் தெரிபவர்கள் என்றால் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தான் இந்த துறைக்கு வந்தாகணும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். சாதாரணமாக நீங்கள் சொல்லிடுவீங்க ஜோதிடர்னா பெரிய ஆணவமாக இருக்காங்க, அவங்க தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, கடவுளுக்கு ஒப்பானவராக நடத்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜோதிடர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்க குடும்பத்தில் நிறைய பாதிக்கப்படுவார்கள். இவங்க இந்த நவகிரகத்தை வச்சு சொல்லும் போதும், பரிகாரம் சொல்லும் போதும் இவங்களுக்கு அந்த பாதிப்பு இவங்களுக்கு சேரும். அதுக்கு இவங்க தனியாக ஒரு பரிகாரம் பண்ணணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இது மாதிரிலாம் தெரிஞ்சும் இப்போ இப்போ வருங்காலங்கள்லாம் நிறைய பேர் ஜோதிடர்கள் உருவாகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கூட இதை நான் என்னுடைய அனுபவத்தினால ஆராய்ச்சினால சொல்கிறேன். இதெல்லாம் ஈடுபட்டு இதெல்லாம் ஒத்து வந்தால் தான் நீங்கள் ஜோதிடத்துக்கு வரணும், நிலச்சி நிற்கணும் அப்படின்னு முறைக்கு வாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றவாங்க, நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க. ஜோதிடம் பெரிய கடல். 3 மாதத்தில் படிச்சுட்டு வந்துடுறேன், 6 மாதத்தில் படிச்சுட்டு வந்துடுறேன், 1 வருஷத்தில் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நானே இப்போ கிட்டத்தட்ட 49 முடிஞ்ச 50வது வருஷம் வரப்போகுது ஜோதிடத்தில். அப்படி இருக்கும் பொழுது நானும் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்களும் அது மாதிரி பண்ணிட்டு வரணும். மக்கள் முன்னிலையில் நீங்கள் உங்களை தகுந்தவராக திறமைசாலியாக காட்டிக்கணும். அதனால் ஒரு சில பேரால் எல்லா ஜோதிடங்களுக்கும் அந்த அவப்பேர் வருது. அதனால் இனிமேல் இந்த வளரும் ஜோதிடர்கள், வளரும் ஜோதிட கலைஞர்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வரணும். இதில் வந்துட்டுனால மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். எந்த இதோ பற்றி எங்கள் விமர்சனத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. இது 3மே கூடாது. அப்போ தான் இந்த துறையில் ஜோதிடர்கள் நிலைத்து நிற்க முடியும். ஏன்னா நம்ம
நம்மளை மதிக்கிறாங்க. கடவுளுக்கு இப்போ டாக்டர் எப்படி மதிக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி கடவுள் நம்ம மதிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது, பெருமாளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த மிதுனராசிக்காரங்களுக்கு புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு, துளசியால் அர்ச்சனை பண்ணணும். துளசி தீர்த்தம் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். எப்பயுமே நீங்கள் குடிக்கக்கூடிய துளசி தீர்த்தமாக இருக்கணும். காலையில் வீட்டில் வச்சு கூட நீங்கள் புதன்கிழமை சனிக்கிழமை இது மாதிரி துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு வரலாம். கோயிலுக்கு போனாலும் நல்லது, கோயிலுக்கு போகலனாலும் வீட்டில் வச்சு குடிச்சிட்டு வரலாம். அது ஒரு செம்பு பாத்திரத்தில் வச்சு குடிக்கணும், சுத்தமான தண்ணீர் ஊற்றி. இதனை இந்த பதிவில் நான் சொல்கிறேன். மிதுனராசிக்காரர் அந்த புதனுடைய அம்சத்தில் விளங்கக்கூடியவங்க இது பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் பெருமாளுடைய வழிபாடு பண்ணிக்கலாம், தாயாருடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம். கல்வி வளர்ச்சிக்கு உண்டான குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம், தான தர்மம் பண்ணலாம், படிப்புக்கு உதவி பண்ணலாம். நிறைய பேர் பாதியில் படிப்பு விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேன். சில பேர் ஒரு 10 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்டில் போயிருப்பாங்க, அவங்களுக்கு திருப்பி படிக்கிறதுக்கு உண்டான அந்த குணம் இருக்காது, வாய்ப்பு இருக்காது. அவங்கள தைரியப்படுத்துறதும் அவங்க குணமாக இருந்து அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்கள படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிங்கன்னா அதை விட பெரிய பரிகாரம் ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் அவங்க பண உதவி இல்லாமல் அந்த சப்ஜெக்டை இது பாஸ் பண்ணுவேன் அதுக்கு உண்டான பண உதவி இல்லைன்னா அதுக்கும் நீங்கள் உதவி பண்ணி அவங்கள தேர்ச்சி பெற வச்சுட்டு அவங்கள வெற்றி பெற வச்சு அவங்க ஒரு வேலை கிடைக்கிறது வழி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு காலங்காலமாக மறக்காமல் இருப்பாங்க. அதனால் இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுனராசிக்காரங்கள் இந்த ஐப்பசி மாத பலனை கண்டு வந்துடுவாங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.